Hi everyone, this is Vijay Kumar signing from TechBro 913. இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 100 அவுட் ஆஃப் 100 இந்த வர போர்டு எக்ஸாமில் 2024 உங்கள் எல்லாராலையுமே வாங்க முடியும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 நம்ம என்ன பார்க்குறோம்னா கிரியேட் எ ஸ்டடி ஷெட்யூல். So plan a well-structured study schedule that converts all subject and topics to allocate more time to challenging subject while ensuring breaks for relaxation and recreations. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன படிக்க போகிறோம், எந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், எவ்வளோ டைமுக்குள்ளே படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரீ பிளானிங் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அந்த ப்ரீ பிளானோட நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டாக பார்க்குறோம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ஃபெமிலியர் யோர் செல்ஃப் வித் த சிபிஎஸ்சி கிளாஸ் 10 எக்ஸாம் பேட்டர்ன், மார்க்கிங் ஸ்கீம் அண்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட். This will help you know what to expect and prepare accordingly. இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரோடைய பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பேட்டர்னுக்கு என்ன மார்க்கிங் ஸ்கீம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பாக உங்களால் 50% மார்க்ஸை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதும்பொழுது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் மெத்தட் என்ன, கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்ன, அதோட மார்க்கிங் ஸ்கீம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம தேர்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம்னா, குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல். ஸோ யூஸ் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் அஸ் யுவர் பிரைமரி ஸ்டடி மெட்டீரியல். தே ஆர் காம்ப்ரஹென்சிவ் அண்ட் எஸ் அலைன்ட் வித் த சிபிஎஸ்சி சிலபஸ். ஃபார் அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் யூ கேன் கன்சல்ட் அதர் புக்ஸ் அண்ட் ஸ்டடி கைட். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்பொழுது நீங்கள் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தா செலக்ஷன் பண்ணிக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸை தான் நீங்கள் வந்து உங்களுடைய பிரைமரி ஸ்டடி மெட்டீரியலாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு 100% குவாலிட்டியான மெட்டீரியல். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் நிறைய கைட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பிரைமரி எதுவாக தான் இருக்கணும் ஸ்டடி மெட்டீரியல்னா, சிபிஎஸ்சி ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த என்சிஆர்டி புக்கை தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பிரைமரி ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கணும். ஏன்னா சிபிஎஸ்சி போர்டில் என்சிஆர்டி புக்கில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரெஸ்கிரைப்டு ஸ்டடி மெட்டீரியல். ஸோ அடுத்ததான் நம்ம ஃபோர்த்தாக என்ன பார்க்குறோம்னா, டேக் நோட்ஸ் வைல் ஸ்டடியிங். மேக் த கான்ஷியஸ் நோட் ஃபார் த ஈச் சாப்டர்ஸ். தீஸ் நோட்ஸ் வில் சர்வ் அஸ் எ குயிக் ரிவிஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹெல்ப் யூ ரீடைன் இன்ஃபர்மேஷன்ஸ் பெட்டர். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது எந்த சாப்டர் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் ரிட்டனில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு மைண்டில் நல்லா ஸ்டோராகவும் ஆகும். அதே ரொம்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த நோட்ஸை கீ நோட்ஸை வச்சு வந்து பார்த்தா ஈஸியாக உங்களால் ரீகால் பண்ண முடியும். இது உங்களுக்கு டைமை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். த ஃபிஃப்த் பாயிண்ட், practice previous year papers. Solving previous year's question papers and sample papers will give you a clear idea of the exam patterns and help you to manage your times during the actual exam. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இன்னும் ஆகும்போது சாம்பிள் பேப்பர்ஸை நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே சாம்பிள் பேப்பர்ஸை நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் உங்களுக்கு ஈஸியாக தரவாயிடும். ஸோ இந்த சப்ஜெக்டில் இந்த கொஸ்டின்ஸ்க்கு இதுதான் பேட்டர்ன், ஸோ இப்படி தான் மார்க்கிங் ஸ்கீம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்ததான் நம்ம 6th பாயிண்ட்டு, கீப் அவே ஃப்ரம் ஆல் டிஸ்ட்ராக்ஷன். ஆல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தட் யூ யூஸ் டு entertain yourself like Facebook, WhatsApp, etc. These behave like a virus that will kill your time without you realizing it. So do stay away from these so that it give you the much more time for productive works. ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இன்வால்வ் ஆகும்போது எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் சோஷியல் மீடியாஸை வந்து பார்த்தா ரெஃபரன்ஸ்க்காக உங்கள் சப்போர்ட் வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் சோஷியல் மீடியாஸில் வந்து பார்த்தா ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் டைமை உங்களுக்கே தெரியாமல் ஒரு வைரஸ் மாதிரி வந்து பார்த்தா டோட்டலாக வந்து பார்த்தா ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ ப்ரிப்பரேஷன் டைமில் நீங்கள் சோஷியல் மீடியாவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சஜஷனாக இருக்கும். 7th பாயிண்ட், ரெகுலர் ரிவிஷன். டோன்ட் லீவ் ரிவிஷன்ஸ் அன்டில் த லாஸ்ட் மூமெண்ட்ஸ். Regularly revise what you have studied to reinforce your understanding. Short daily revision sessions are more effective than cramming. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம ரிவிஷன் வந்து பார்த்தோம்னா ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ ரிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம், ஸோ இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு, நடுவில் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்தா உங்களை டைவர்ட் பண்ணும். ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற வரைக்கும் லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணும்போது அது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு கொடுக்கும், உங்கள் டைமை ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். The next 8th point, time management. The practice time management during your preparation while taking the practice test. Try to complete the paper within the stipulated time to avoid the last minute panic during the actual exam. ஸோ நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடில் 3 ஹவர்ஸில் நீங்கள் எக்ஸாம் முடிக்கணும். ஸோ 80 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் கொடுத்துக்கூடிய 3 ஹவர்ஸில் 80 மார்க்ஸ்க்கு உங்களால் வந்து பார்த்தா ஆன்சர் பண்ணிவிட்டு அதை ரீகால் பண்ணி நீங்கள் பேப்பரை சப்மிட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணி லாஸ்ட் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எழுத வேண்டியதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருப்பீங்க. இருக்கிற ½ அன் ஹவரில் 1 ஹவரில் எல்லாத்தையுமே முடிக்கணுமே அப்படின்ற மாதிரி உங்களை அறியாமல் உங்கள்கிட்ட வந்து பார்த்தா ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும். கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக 100% வந்து பார்த்தா எல்லா கொஸ்டின்ஸுக்குமே கம்ப்ளீட்டான பர்ஃபெக்டான ஆன்சரை பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம ஹெல்த்து. ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டு, போர்டு எக்ஸாம் நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்தோன்னா பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்து நல்ல கண்டிஷனில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும், எக்ஸாம் எழுத முடியும். ஸோ ஹெல்த்தை வந்து பார்த்தா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ensure you get enough sleep, eat healthy and exercise regularly. A healthy lifestyle will boost your concentration and memory. ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எவ்வளோ படிக்கிறீங்க, எப்போ படிக்கிறீங்க, இது எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்டே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. It is normal to feel stressed, but exercise stress can hinder your performance. So engage in relaxation techniques like meditation, yoga or deep breathing exercise to keep stress at bay. So ஸ்ட்ரெஸ் இல்லாமல், மனசில் ஒரு அழுத்தம் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு எக்ஸாம் எழுதணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ரெகுலராக வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸை வந்து பார்த்தா மார்னிங் ஈவினிங் வந்து நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தில் எந்த ட்ரபிளும் இருக்காது, நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு ரிலாக்ஸான மைண்டோட நீங்கள் ப்ரிப்ரேஷனில் நீங்கள் இருக்கும்பொழுதும் எக்ஸாம் எழுதும்பொழுதும் அது உங்களுக்கு வந்து 100% வந்து பார்த்தா ஒரு பூஸ்டப் ஆகும், சப்போர்ட்டிவாகவும் இருக்கும்.